இலங்கையில் தமிழர்களின் மையப்பகுதியான யாழ்ப்பாணத்தின் புறநகர் பகுதியில் உள்ள செம்மானியில் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைக்குழி இடத்தை ஐக்கிய நாடுகள் ஐநாவின் மனித உரிமைகளுக்கான உயர் ஆணையர் வால்கர் டூக் பார்வையிட்டார். அவ்விடத்தில் 19 பேரின் உடல் பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ள வேளையில் அவர்களில் 3 குழந்தைகள் என்று நம்பப்படுகிறது. அவ்விடம் குறித்த விசாரணை தொடக்க கட்டத்தில் உள்ளதோடு கண்டெடுக்கப்பட்ட உடல் பாகங்கள் அடையாளம் காணப்படவில்லை என்று வால்கர் டூக் தெரிவித்தார். When you are at a mass grave site, the one thing that needs to be done is thorough investigations, robust investigations by independent experts with forensic expertise who can bring out the truth and bring closure to the pain and suffering of family members whose loved ones were disappeared. அந்நாடு முழுவதும் தோண்டியெடுக்கப்பட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த புதைக்குழியும் ஒன்றாகும். இலங்கையில் 26 ஆண்டு காலம் நீடித்த உள்நாட்டு போரினால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்தனர். 2009ஆம் ஆண்டு நிறைவடைந்த இப்போரில் ஆயிரக்கணக்கானோர் காணாமல் போயினர். காணாமல் போன தங்கள் அன்புக்குரியவர்களுக்கு உண்மை மற்றும் நீதி கோரி பாதிக்கப்பட்டவர்களின் குழுக்கள் தொடர்ந்து போராடி வருகின்றன.